காலையில் வீட்டுக்கு வெளியில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தப்போ என் செடியில் வந்து ஒரு புழுவை பார்த்தேன். இந்த புழுவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே இந்த செடிக்கு வந்து இந்த புழு இருக்கும், நிறைய புழுக்கள் வந்து வரும். ஆனால் இவ்வளோ பெரிய புழு வந்து அப்படியே அந்த செடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு, பூவெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. அந்த செடியிலேருந்து அந்த புழு பிரிக்கவே முடியல. நானும் ஒரு சின்ன குச்சி வச்சு எடுத்து வெளில போட்டுடலாம் எடுத்துட்டேன். ஆனால் அந்த புழு எடுத்து போடுறதுக்கே வந்து பாவமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே அட்டை போல் ஓட்டி இருந்துச்சு. அந்த குச்சியில் எடுத்தேன், அந்த குச்சியை அப்படியே பிடிச்சிருச்சு. இந்த புழு பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இவ்வளோ வெயிலில் இவ்வளோ அழகாக அந்த செடியில் இருக்க தேன், செடியில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா புசு புசுன்னு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் நேரம் ரோட்லேயே போட்டுட்டு சரி வெளியில் போகும்னு பார்த்துட்டே இருந்தேன். வண்டி எதுவும் ஏற்றிடக்கூடாதுன்றதுக்காக. அந்த புழுவை பிரிக்கவும் எனக்கு மனசு இல்லை, அதே டைமில் செடியில் விடவும் மனசு இல்லை. செடியில் விட்டால் செடி இன்னும் கொஞ்சம் வந்து கடிச்சிடும். அதனால் அப்படியே வெளியிலேயே விட்டுருந்தேன். சரி வேறு எங்கேயாவது போய் பொழைச்சி என் செடிக்கு வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தேன், காணவே எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் என் செடியில் இல்லை. இந்த புழுக்கு கண், அப்புறம் உடம்பு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்படி